அந்த பயம் இருக்கட்டும். வா சுருதி, வா சுருதி போலாம் அப்படின்னு என்ன எங்க தெரியுமா கூப்பிட்டாங்க? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. என்னோட மாமியார் வீட்டுக்கு நான் கிளம்புற டைம் வந்துருச்சுங்க. அது வரைக்கும் ஒன்றும் தெரியல, திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஒன்றும் தெரியல. காரு வந்து நிற்கும் போது அப்படியே வயரெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க நான் இவ்வளவு பேசுறேன்ல, இந்த ரொட்டீன்ல இருந்து அந்த ரொட்டீனுக்கு நான் ரொம்ப ஈஸியா நான் சேஞ்ச் ஆயிடுவேன். அவ்வளவுதான் விஷயமே. அந்த பயம் இருக்கட்டும். நான் ஒன்றும் நேற்று கல்யாணம் பண்ணி இன்னைக்கு போலங்க. எனக்கு கல்யாணம் பண்ற வயசுல ஒரு பொண்ணு இருக்குது. அப்படி இருந்துமே இத்தனை வருஷத்துலயும் இந்த ஒரு வார்த்தை, மாமியார் வீடு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. கண்டிப்பா இது எல்லாருமே கடந்து வந்திருப்பீங்க, கடந்துகிட்டே கூட இருப்பீங்க. யாரும் பயப்பட தேவையில்லை. நான் பயப்படுறதுக்காகவும் இதை சொல்லல. நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்க அம்மா வீட்டுல வந்து ஸ்டே பண்ணிட்டு திருப்பி போறதுனால ஒரு சின்ன தயக்கம். என்னோட வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும், எங்க புவாக்கு வந்து ஹார்ட்ல வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணிருக்காங்க. வந்து ஒரு 6 மாசமாவது ரெஸ்ட்ல இருக்கணும். ஆனா நான் வந்து ஒரு 3 மாசமாவது இருக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா என்னால 3 மாசம் கூட இருக்க முடியல. 1.5 மாசத்துலயே வந்து நான் போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சோ அப்படி இப்படி நம்ம போட்டு போக முடியாது இல்லையா? ஏன்னா பாப்பும் பூவும் மட்டும் தான் இருக்க போறாங்க வீட்டுல. நான் அப்படியே விட்டுற போறது இல்ல. 2 days ஒன்ஸ் வந்து இவங்களை பார்த்துட்டு இல்ல ஆணம் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு தான் நான் கிளம்புவேன். ஆணை காய்ச்சி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போற ஒரு ஐடியால தான் நான் அப்ப இருந்து கிளம்பிட்டு இருந்தேன். பூவும் பாப்பும் மட்டும் தான் இருக்க போறாங்க. சோ நான் வராத டயத்துல அவங்க சமைச்சு சாப்பிடணும் இல்லையா? அதனால குனியாத அளவுக்கு வந்து நான் பாத்திரங்கள்லாம் செட் பண்ணி வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த வீடியோ தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சீக்ரெட் சேனல். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ கிச்சனில் பார்த்தா ஃபர்ஸ்ட் வேலை வந்து அந்த தட்டப்பைங்க அடுக்கிற ஸ்டாண்டை வந்து கீழே கொஞ்சம் இறக்கி வைக்கணும். இந்த எஸ்கோக்கி இருக்கிறதுனால எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த நாட் போட்டுலாம் கட்ட தேவையில்லை, நம்ம தேவைப்படும் போது அதை கழட்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா இறக்கமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம புழங்க வேண்டிய ஜாமெல்லாம் வந்து இதில் செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ தட்டை பீங்கா கோப்பை எல்லாமே கை கட்டுற தூரத்தில் ரொம்ப இறக்கமாக இருக்குது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த டீ மேஜை வந்து எதுக்கு தான் இங்கே வந்துச்சுன்னே தெரியல. அது வந்தும் அதில் அவ்வளோ ஜாமா, எங்கே மேஜை இருக்கோ எல்லா இடத்துலையுமே ஜாமா இருக்க தான் செய்யுது. எப்படி தான் வந்து சேருதுன்னே தெரியல. அதையும் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த டீ மேஜை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு இருந்தேன். இந்த டீ டேபிள் இப்படியே யூஸே இல்லாமல் உடஞ்சி போயிடுமோ நினச்சேன். இப்போயாவது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுமாதிரி தண்ணி சாலுமே தண்ணி பிடிக்காம யூஸே இல்லாமல் கிடந்துச்சு. இப்போ அதில் அரிசி கொட்டி அம்மா குனியாத அளவுக்கு மேலே அதில் அரிசியை கொட்டி வச்சுட்டேன். இந்த லிக்விடு வந்து துணி துவைக்கிற லிக்விடு தான் இது. இது வந்து 5 லிட்டரு, 3 லிட்டரு வாங்கினா 2 லிட்டர் ஃப்ரீ. இது வந்து மோர் லைட், இதுக்கு பேர் பபுள்னு இன்னொன்று இருக்கும், அதுவும் 5 லிட்டர் தான். இப்போ ஆஃபர் ப்ரைஸில் எல்லா சூப்பர் மார்க்கெட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவைலபிளாக. நீங்கள் இப்போ கூட நீங்கள் போனால் கூட செக் பண்ணி வாங்கிக்கலாம். நான் அது வந்து 1 லிட்டர் பாட்டிலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதிகமான வெயிட் தூக்கக்கூடாது இல்லையா? அதனால் இது வந்து மாற்றி வாஷிங் மிஷின் பக்கத்துலேயே வந்து அதை வச்சாச்சு. ஸோ இப்போ ஒரு வேலையாக பார்த்து ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இது வந்து இதில் மெயின் ரிஸ்க்கான வேலை என்னென்னா, அந்த கார்னர்ல எக்கி தான் ஜாமான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரிஸ்க்கு. இந்த மாதிரி கார்னர் வந்து நல்லா பெருசா இருந்துச்சுன்னா இடம் தாராளமா இருக்குது. ஆனா கைக்கு வந்து எட்டி ஒரு ஜாமான் வந்து எடுக்க முடியல. அப்போ வந்து இந்த கபோர்டு கூட வச்சுக்கலாம். அம்மா வந்து கபோர்ட்லாம் மேலே வேணான்ட்டாங்க. அதனால அப்படியே விட்டாச்சு. ஆனா வந்து இத்தனை நாள் தெரியல. இப்போ ஆப்ரேஷன் பண்ணிருக்கு இல்லையா? இப்போ ரொம்ப எக்கிலாம் எடுக்க முடியாது. இப்போ நான் அந்த இடத்த நான் எப்படி அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு பாருங்க. அப்பாடா, ஒரு வழியாக அந்த கார்னரை வந்து தொடச்சி கிடிச்சு எடுத்தாச்சு. அந்த கேஸ் அடுப்பு கிட்ட எண்ணெய் பாட்டில், உப்பு, கத்தி ஸ்டாண்ட் இது மட்டும் தான் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து மிக்ஸி, டீ தூள், சீனி இந்த மாதிரி இந்த ஆரஞ்சு ட்ரேல வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்கேன். மேலே வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இந்த மசாலா ஐட்டம் வந்து ட்ரேல தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ட்ரேயோடய எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அப்படியே ஈஸியாக வச்சுருக்கேன். இந்த ஓரளவுக்கு வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து இந்த கட்டி சோறு கட்டுவாங்க இல்லையா? அதுக்குள்ளே பவுடர் இருக்குல்ல, அதெல்லாம் ரெடி பண்ணி அம்மாவுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய் தூள் தனியாக, இப்போ பட்டை தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த போன் ஸ்ட்ரென்த் மாவு தான் ஈவினிங் டயத்தில் அம்மாவுக்கு வந்து காய்ச்சி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ இந்த சைடு வந்து மல்லிகை ஜாமான்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கோ தேடிட்டு இல்லாமல் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல இல்லையா? அதனால் இப்படி 3 கிளாஸாக பிரித்து வச்சுருக்கேன். பிரிக்காத பாக்கெட்லாம் வந்து சின்ன சின்ன பாக்கெட்லாம் வந்து ஒரு கிளாஸ்லையும் பிரித்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சு அது அப்படியே மறந்து போயிடும். அதனால்
அதெல்லாம் வந்து ஒரு கிளாஸ்லேயும் வந்து போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு கிளாஸில் இந்த கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, காராமணி ஐட்டம் அதெல்லாம் வந்து அதில் இன்னொரு கிளாஸில் வச்சுருக்கேன். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கு. ஏன்னா நான் மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு வந்தேன். இந்த திங்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன திங்ஸ்னா ஹேர் ஆயில் தயார் பண்ணுற மூட்டை தான் இது. இவ்வளோ ஜாமானே நான் திருப்பி எல்லாத்தையும் சரி பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி சாப்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ இங்கேருந்து போனோம்னா அங்கேயும் எப்படி இருக்கோ தெரியல. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கிச்சன் இருக்காது. அங்கே போய் கிச்சனை வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இங்கேயே சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பராட்டா சுட ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி கொஞ்சம் கூட டைமே இல்லை. காலை டிஃபனு, மத்தியானம் லஞ்சுன்னு இந்த ஒதுங்க வைக்கிற வேலையோட சேர்த்து அதையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமாகவே அழைக்க வரதா சொல்லிட்டாங்க. அதனால 2 தோசைகளை வச்சு சீக்கிரமாக பராட்டா போட்டு எடுத்தாச்சு. அன்றைக்கி வந்து நான் கோழி ஆனந்தான் அதுக்கு காய்ச்சி வச்சிருந்தேன். இது என்ன பிரமாதம்? இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. இருக்கிறதே பெரிய வேலை இந்த ஜாமான்கள் ஒரு வேலை தான். இது அப்படியே நம்ம போட்டுட்டு போக முடியாது இல்லையா? அப்படின்னா பாப்பு வந்து கழுவிட்டு இருப்பாங்க. சரி அவங்களுக்கும் நீ கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிச்சனை நல்லா நீட்டாக வச்சுட்டு போயிடுவோன்னு எல்லா ஜாமானையும் கழுவி எடுத்தாச்சு. அன்றைக்கி எங்களுக்கு வந்து பராட்டா, அம்மாவுக்கு வந்து மாவு தோசை தான் ஊற்றி கொடுத்தேன். சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த லுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், கிச்சன் லுக்கு. அதுக்கு முன்னாடி பேக்கிங் வேலையை பார்க்கலாம். சரி இப்போ அங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பராட்டா எடுத்தாச்சு. அதுக்கு வந்து ஆணமும் இதில் கோழி அனுப்பி எடுத்து இதில் பேக் பண்ணி வச்சாச்சு. கீழே தழும்பு ஊற்றாத அளவுக்கு கேரிப்பெல்லாம் போட்டு நல்லா கட்டி எடுத்து வச்சுட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாலில் அரிசி கொட்டி வச்சுருந்தேன் இல்லையா? அது பக்கத்தில் வந்து சின்ன குக்கரு, சின்ன எண்ணெய் சட்டி, சின்ன சின்ன பாத்திரங்கள் மட்டும் அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அன்றைக்கி. அங்கேருந்து வரத்துக்கே மனசு இல்லை. இந்த பாட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஏன்னா நான் போட்டை வந்து ஒன்று ஒன்றா ஒதுங்க வைக்கும் போது இந்த பாத்திரம் இங்கே இருக்குது, அந்த பாத்திரம் அங்கே இருக்குது, பார்த்துக்கப்போ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து மனசுக்குள்ள அவ்வளோ அழுதேன். நான் அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. இப்போ சொல்லும் போது எனக்கு அந்த ஃபீலிங் அப்படியே இருக்குது. ஏன்னா பூவுக்குமே தைரியம் இல்லை. இத்தனை நாள் நான் இருந்து பார்த்துக்கிட்டேன் இல்லையா? அதனால பூவை வந்து இப்போ நம்ம வந்து குழந்தை பிறந்தோம்னா 40 நாளைக்கு அப்புறம் கிச்சனுக்கு போகும்போது அப்படியே பிளாங்க் ஆயிருக்கும். எதுவுமே எல்லாமே மறந்த மாதிரி ஆகிடும். இப்போதான் புதுசாக நம்ம வந்து கிச்சனுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அம்மாக்கும் எல்லாமே மறந்து போய் என்ன பண்ணுறது, எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வெயிட்டெலாம் நம்ம வந்து தூக்கிடக்கூடாது. அது வந்து தெரியாது இல்லையா? நம்ம வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு வெயிட்டு தூக்க ஆரம்பிச்சிருவோம். அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. அதில் அந்த ஒரு பயமும் இருக்குது, ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு அப்படி அந்த ஒரு பயமும் இருக்குது அம்மாவுக்கு. கிளம்புற டயத்தில் அம்மா வந்து போயிட்டு வரேன்னு சொல்லும் போது எனக்கு மனசே கேட்கல. அவங்கள கட்டி பிடிச்சிட்டு ஒரே அழுவை. அதோட மனசுலாம் ஒரே பாரமாக இருந்துச்சு. அப்படியே வந்து காரில் ஏறிக்கு வந்து டாட்டா காமிச்சிட்டு கிளம்பியாச்சு. இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், பூவா மட்டும்தானே இருக்கிறாங்க, அவங்கள கொண்டு உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டா என்ன, இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்தா என்ன, அப்படி என்ன உங்களுக்கு வேலைங்க, எதுக்கு நீங்கள் மாமியார் வீட்டுக்கு இப்போ உடனே கிளம்புறீங்க, அப்படி உடம்பு சரியில்லாத அம்மா விட்டுட்டு அப்படின்னு உங்களுக்குள்ள 1000 கேள்விகள் இருக்கலாம். ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த தலைப்போட நம்ம வந்து நீயா நான் ஒரு ப்ரோக்ராம் வச்சா கூட ஒரு சரியான ஒரு முடிவும் ஒரு பதிலும் இதுக்கு கிடைக்க போறதில்ல. இது இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். பாப்பு பூவாக்கு என்னோட மாமியார் வீடு செட் ஆகாது, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு எங்கள் வீடு செட் ஆகல. காலையில் நேரத்தோட எழுந்திரிச்சு அவங்களால கடைக்கு சீக்கிரமா போக முடியல. அந்த ஒரு காரணத்தினால அவங்களால இங்கே வந்து ஸ்டே பண்ண முடியல. அதே தான் பாப்புக்கும் காலையில் கடைக்கு போகணும் கொள்ளணும். இங்கேருந்து பாப்புக்கும் வந்து அங்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வயசாயிடுச்சுன்னா அவங்கவுங்க இடத்துல இருந்து அவங்கள நம்ம பார்த்துக்கிறது தான் நல்லது. மாமியார் வீட்டில் நாத்தனார்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களாம் அவங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்ததுனால நான் வந்து என்னோட மாமியார் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்ததுனால நான் இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஃபைனலாக மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நிறைய வந்து விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே நல்லா ஷேர் பண்ண முடியல. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கிறதுனால நான் ரொம்ப சுருக்கி இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.